அந்த மக்களும் அதை எதிர்பார்த்திருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 2017 தேர்தலில் அதுதான் நடந்தது. அப்படி பார்க்கும்போது இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா 3 முனை போட்டியாக இருக்கும் போதும் திமுகவே வெல்லும், 4 முனை போட்டியாக இருக்கும் போதும் திமுகவே வெல்லும். ஆனால் 3 முனை போட்டியில் கொஞ்சம் சிரமப்பட்டு வெல்லலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த தொகுதி திமுக தான் கைப்பற்றும். நன்றி திரு சத்யா. இந்த தொகுதி நிலவரம் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட கை சிறிது மேலோங்கி இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஏன் பெரும்பாலும் அந்த சிட்டிக்குள்ளே இருக்கிறத திமுக கைவசப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா திமுகலாம் வேட்பாளர்கள் பெருசாக அறிமுகம் ஆனதுனாலையும் அது போக அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நிறைய இடங்களில் பார்க்குறோம். சரி, அது நல்லதாக நடந்துருச்சா அப்படின்னா அதெல்லாம் மக்களோட தீர்ப்பில் தான் தெரிஞ்சுக்க முடியும். இங்கே நட்சத்திர வேட்பாளர்கள் அதிகமாக புலங்குற ஏரியா. ஒரு நகைச்சுவையான ஒரு முடிவில் சொல்லணும் அப்படின்னா ஜெயலலிதா அப்படிங்கிறவங்க ஒரு ஆளுமையாக இருந்தாங்க. டிடிவி தினகரன் ஒரு பெரிய மாற்றத்தை ஆர்கே நகரில் உருவாக்குனார். அதே மாதிரி நாளைக்கு விஜய் அவர்களே இந்த தொகுதியில் நான் நிற்கிறேன்னு சொல்லி வந்தால் கூட ஒரு மிகையாகாமல் தான் இருக்கும் அப்படிங்கிறதையும்